யார் நீங்க? உள்ள வாமா. உட்கார். சொல்லுமா. பாய், எல்லாரும் அவனை கிரிமினல்ன்றாங்க, போதை மருந்து கடத்தினான்றாங்க. எனக்கு தெரியும் பாய், அவன் அப்படி கிடையாதுன்னு. எனக்கு புரியல பாய், இவ்வளோ நல்லவங்க ஏன் என்கவுண்டர் பண்ணாங்கன்னு. உங்களை அவன் சொந்த வாப்பா மாதிரி தானே நினைச்சா. ஏன் பையோட கொண்டாங்க? நீங்களாம் உள்ளே போய் படிங்க. அம்மா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். இப்ராஹிம் செத்தது என்கவுண்டரில் தான். ஆனால் என்கவுண்டர் பண்ண சொன்னது முகமது ராவுத்தர். நாங்கள் வேலை செய்கிற ராவுத்தர் அல்லாவுக்கு உடன்பாடு இல்லாத எல்லா வேலையும் செய்கிறவர் தான். பஜாரில் ஃபாரின் பொருள்னு துபாக்கூர் பொருளாக விற்றுக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி பண்ணுற தொழில் போதை மருந்து சப்ளை. இந்த கேடுகட்ட தொழிலுக்கு தான் நாங்கள் கணக்கே எழுதிக்கிட்டு இருக்கோம். ராவுத்தருக்கு சரக்கு அனுப்புறது அசோக் சேட். எல்லோரும் அவரை லாலான்னு கூப்பிடுவாங்க. பெரிய கான்ட்ராக்ட் அவருக்கு. தமிழ்நாட்டில் அரசியலுக்கே ஃபைனான்ஸ் பண்ணுற ஒரு சில பேரில் ஒருத்தர். அரசியல்வாதியிலேருந்து லோக்கல் தெரு கூட்டுற வரைக்கும் மாதம் மாதம் சம்பளம், பண்டிகைக்கு போனஸ்ன்னு ஒரு கார்பரேட் மாதிரி அந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்காரு. எடிசன் தான் லாலாவோட சிஓ மாதிரி. பட்டாம்பூச்சி போல ஒரு பெண் ஒருத்தி. எடிசன், லாலா யார் அந்த பொண்ணு? லாலா, அந்த தாய்லாந்து பார்ட்டி பனாமா அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாரான். எல்லா வரவு செலவு அவர் வழியாக தான். இவங்களோட ஆப்ரேஷனல் இன்சார்ஜ் தான் ராவுத்தர். போலீஸுக்கு மாமூல் போகிறதுனால அவங்களும் கண்டுக்கிறது இல்லை. இது போக அப்பப்போ யாராவது ஆளுங்களை இவங்களே கைது செய்ய சொல்லுவாங்க, இவங்களே ஜாமீன்லையும் எடுத்துருவாங்க. ஏய் வாங்கடா, உங்களுக்கு ஜாமீன் வந்திருக்கு. மீடியாக்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்ணால் இவங்க கும்பலில் கட்டுப்படாத ஒருத்தனை, இல்லை இவனால் நாளைக்கு பிரச்சனை வரும்னு இவங்க நினைக்கிற ஒரு ஆளை போலீஸை வச்சு என்கவுண்டர் பண்ணி பிரச்சனையை முடிச்சிருவாங்க. இந்த நிலையில தான் எங்கள் ஆளுங்களில் ஒருத்தன் ஒரு பெரிய இடத்துக்கு ட்ரக்கு சப்ளை பண்ண போனோம். சரக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு வந்துருக்காங்க? மொத்தமாகவே 5 கிராம் தான் சார் இருக்குது. 5 கிராமா? 5 கிராம் வச்சு என்ன பண்ணுறது? சாவுகிறாங்க. காசை தூக்கி போட்டு போகிறான் பாரு. ஹலோ, சரக்கு கொடுக்காம எங்கே போகிற? பிரதர், அதான் உங்கள் ஆள் மொத்தமாக பிடிக்கிட்டு போயிட்டா போலியே. சரியா, வேற யாருக்காவது கொடுக்க வச்சிருப்பல்ல, அதை கொடு. அதெல்லாம் இல்லை. ப்ளீஸ் கொடுத்துட்டு போய். I'll give more money. பணம் எல்லாரும் தான் தராங்க, நீ வேற ஏதாவது தா. வேற ஏதாவதுன்னா? வேற ஏதாவதுன்னா அந்த மாதிரி ஒரு கிஸ் கூட. ஏய் இடியட்! ஏய் ஜான்சி, என்ன பண்ற? What is this nonsense? ஜான்சி! கேஸ் அடிச்சா தரேன்னு கொடு. வரேன் பிரதர். ஜான்சி, ये क्या है? ரிலாக்ஸ் டியா, ஒரு கேஸ் தானே. அங்கே அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஹலோ, சொல்லுங்க எடிசன். டெலிவரிக்கு போனோம் பசங்க. ராஜா ஃபோன் பண்ணுறேன். ஹலோ, எங்கடா இருக்கா? ரூமில் தானே. சரி இரு, கூப்பிட்றேன். நான் ரூமில் இருக்காங்களா? அவனுங்களை அங்கேயே இருக்க சொல்லு. இனிமே
பார்ட்டி டெலிவரிக்கெலாம் நான் தான் போகிறேன். என்னம்மா கிஸ் அடிக்கிறா? செம்ம சான்ஸு வச்சு உரின்னு உரீரா. குத்தச்சா மச்சினி, எங்களுக்கெல்லாம் மாட்டவே மாட்டுது மச்சி. பண்ற வேலைக்கு துட்டு வாங்குறீங்களே, அதை வச்சு பொண்ணு பார்த்து கட்டிக்க வேண்டியதானே? ரொம்ப அரிப்பத்தா சிட்டியில் எவ்வளோ இடம் இருக்கு, அங்கே போய் தொலை வேண்டியதாடா. ஏன்டா டெலிவரி பண்ணுறதுல வாய் வைக்கிறீங்க? அவனுங்களால தான் நம்ம தொழில் பண்ணிருக்கோம். அவன் பொண்ணு மேலே கை வச்சா விட்டுருவானுங்களா? தூக்கி பாரு அந்த நாயை. அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு தான் நினச்சாங்க. ஆனால் மினிஸ்டர் பொண்ணை கிஸ் பண்ண விஷயம் மீடியாவில் லீக் ஆயிடுச்சு. கலாச்சாரம் ஒழுக்கம் என பேசும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் மணிமாறனின் மகளே நேற்றிரவு சென்னையில் நடந்த பிரைவேட் பார்ட்டியில் போதை மருந்து உட்கொண்டு ஒருவருக்கு முத்தம் கொடுத்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜாவுக்கு பதிலாக போலீஸுக்கு கொடுத்த காவு தான் இப்ராஹிம். என் புருஷன் அப்படி என்ன தப்பு பண்ணாரு பாய்? அவன் எதுவும் பண்ணல. அப்புறம் எதுக்கு பாய்? அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருள். பொருளா? என்ன பொருள்? அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கிடைக்காத பொருள், அவனோட பொருள். ராவுத்தரோட ரெண்டாவது பையன் ஹுசேனுக்கு நீன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்ராஹிமை பார்க்குற சாக்கில் அடிக்கடி ஹுசேன் உன்னை பார்க்க வந்தான். இப்ராஹிம், இப்ராஹிம், சொல்லுங்க. இப்ராஹிம் இல்லை? அவர் அப்பாவே ஆஃபீஸ் கிளம்பிட்டாரே, அங்க வரல? சேச்சே, நான் அந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன், அதான். இப்ராஹிம் வந்தா நான் வந்தேன்னு சொல்லு. ம். பாய், இங்க வாங்க. இதுல 2 லட்ச ரூபா பணம் இருக்கு. இதுக்கும் சேர்த்து குழந்தைங்களுக்கு நோட் புக் பென்சில் வாங்கி கொடுங்க. வேணாம் தம்பி, இது பாவ காசு. நீங்கள் நேர்மையாக உழைச்சி ஒரு 10 ரூபா கொடுங்க, அதை தான் எல்லாம் எடுத்துக்குவார். அதானே வேற? செம்ம பொண்ணு இல்லை? ஆமாண்ணே, அவளை பார்த்ததுலேருந்து வேற எந்த பொண்ணையும் பார்க்க தோணல. பிக்கப் பண்ண அவ்வளோதானே பிக்கப் பண்ண. அசிங்கமா இல்லை? அடுத்த முட்டாட்டியை சைட் அடிக்கிற பண்ணிக்கு தான் இப்படி வரமுறை இல்லாமல் சுத்தம். வண்டி எடு. இன்னொருத்த பொண்டாட்டி மேலே எப்படி ஆசைப்படலான்னு பாயும் கரீமும் கண்டிச்சாங்க. எல்லாரும் கோவப்பட்டு திட்டினதுனால அசிங்கப்பட்ட ஹுசேன் பாட்டிலால் கையை கீழ்த்திட்டான். இந்தா. ஏங்க, என்னால இவன் இப்படி பார்க்க முடியலங்க. அம்மி, நம்ம கீழே வேலை செய்யறோம் பொண்ணை லவ் பண்ணா கூட தப்பு இல்லை. நாய் இன்னொருத்த பொண்டாட்டியில கேக்குது, அப்படியே வெச்சன் வையன். கரீம், சொல்லுங்களா? இன்னும் 2 நாள் இல்லையா? என்ன மீடியா பிரஷரான், மினிஸ்டர் வேற கத்தி நிற்கிறாராம். என்கவுண்டரில் போகிறதுக்கு ஆள் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. ராஜேந்திரன் ஷோ போட்டிருக்கலாம். எனக்கு இப்போ யாரை அனுப்புறதுனே தெரிலவாப்பா. பேசாமல் இவனை அனுப்பிடலாமா? முறைகத்த பாரு. இப்ராஹிம்,
அவன் என்கவுண்டரில் போட்டு சொல்லலாம். வாங்க பாய், இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். கம்ப்ளைண்ட் பண்ணி தண்டனை வாங்கி தரலாம் பாய். நீங்க சாட்சி சொல்லுவீங்கல்ல பாய்? சொல்லுவோம்மா, சொல்லுவேன். இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். இன்றைக்கி அரசியல்வாதிங்க, அதிகாரிங்க, கிரிமினலுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் தொழிலே பண்ணுறாங்க. தப்பை சரியாகவும் ஆக்கிடுறாங்க. இங்கே நீதி நேர்மையெல்லாம் காசு இருக்கிற பக்கம்தாம்மா. இங்கே நமக்கான நியாயத்தை நாமளே தான் தேடிக்கணும். உங்களால் எனக்கு ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுக்க முடியுமா பாய்?